சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க, திவ்யா வந்து என்னைய சொல்லுவாங்கன்னுலாம் ஒரு ஸ்டாம்ப் பண்ணாங்க. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவங்க திவ்யாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு மீம் பார்த்தேன். மறுபடியும் உள்ள போய் திவ்யா கதையை தான் ஜெயில் உள்ள பேசினாங்க. அது நல்ல வேளை ஷோல போடல, ப்ரோமோல வந்தது. செத்தாண்டா மனுஷன் வினோத் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்த வினோத் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தலையா எல்லா இடத்துலயுமே அந்த ஆள் எல்லாத்தையுமே பண்ணாருப்பா. ஏன்பா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்? நான் சொன்னேன் போன இதே சொன்னேன் நான், இந்த ஆள் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்றேன், இருந்தாலும் இந்த பையன் ஆனா ஒன்று குத்தி விடுவான்னு சொல்லிட்டு அது ஃபைன், பிரச்சனை கிடையாது, வேலிடேட் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அரோரா எஃப்ஜே சண்டை. அரோரா வந்து எஃப்ஜேவை வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சொன்னதுக்கு எஃப்ஜே வந்து நான் என்ன பண்ணேன், உன்னோட நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது அந்த கிளாஸ். ஏன் வர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு இந்த அளவுக்கு பெரிய நீங்க நல்லா விளாண்டீங்கன்னா நல்லா விளாண்டாங்கிற ஒரு விஷயம். நீ அதாவது எப்போதுமே அந்த ஒரு பாக்ஸிங்கில் ஒன்று இருக்கும் என்னன்னா, நீ அவனை பாயிண்டை வச்சு ஜெயிக்க முடியாதா, நாக் அவுட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அங்கே நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அப்படிங்கும்போது நாக் அவுட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் கேமில் இத்தனை பேர் டார்கெட் பண்ணுறாங்க போது அதை தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணனா ஆப்வியஸாக அது அந்த இடத்துல கேள்வி வந்து நிற்கும்.